இவர் தான் எங்கள் டேனியல் சார். ரொம்ப அமைதியான மனுஷன். தினம் காலையில் பசங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடி கிளாஸில் எல்லாருக்காகவும் ஒரு ப்ரேயர் பண்ணுவார். நல்ல பிதா, ஆமென் ஆமென். தினமும் இந்த மாதிரி எங்களுக்கு எதனாவது ஒரு வாக்கியத்தை போர்டில் எழுதி போடுவார். இதுதான் நாங்கள். என்னடா இவரா சார், வேறு வேலை இல்லை, ஏதாவது ஒன்று எழுதி போட்டுனேங்கிறீங்க. அவர் அப்படி தான்டா. நாங்கள் என்றைக்குமே அவரை மதித்ததில்லை. ஆனால் என்ன இருந்தாலும் அவர் எங்களோட அன்பாக தான் இருப்பார். சார் என்ன சார் இல்லை அதனோட இருந்தால் மட்டும் அதெல்லாம் மாறப்படுமா? என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? கவலையே உட்காந்துருக்கீங்க, பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க, நீ பாட்டு சோகமாக கட்டுறீங்க. என்ன பிரச்சனை? மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல சண்டை, ஃப்ரெண்ட்ஸும் யாருமே பேச மாட்டேன்றாங்க. ரொம்ப தனிமையா இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு. தனிமையாலாம் இல்லைம்மா, உனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் நான் இருக்கேன். நீ எந்த கவலையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஃபுல் ஹெல்ப் நான் பண்ணேன். சரியா தம்பி? என்னடா காலைல ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் எல்லாருமே சாப்பிட போயிருக்காங்க, நீ சாப்பிட போலையா? இல்லை சார், எங்கள் வீட்டில் ஒன்றும் சாப்பாடு செய்யலை, அதனால் எடுத்துன்னு அப்படியா? இந்தா என் சாப்பாடு சாப்பிடு. உங்கள் காலையில் நான் எவ்வளோ கலாச்சாரம் இருந்தாலும் எனக்கு ஏன் சார் தரும்? பரவாயில்லம்மா, என் பிள்ளையா இருந்தால் நான் சாப்பாடு தர மாட்டேன். இந்த பிழைச்சாங்க, அவன் என் பிள்ளையை தான் பார்த்தேன். இப்படியே தான் எங்கள் நாட்களும் கடந்துச்சு. எங்கள் பள்ளி பருவமும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையே தொடங்குச்சு. டியூஷன் போட்டுவா. ஐயோ காசு எதுவும் இல்லையாம்மா? காசு இல்லாம இங்க பார்க்க மாட்டாங்க. இது வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கோங்க. என்ன சிஸ்டர் அங்கே சத்தம்? என்னங்க பிரச்சனை? பேஷண்ட் உடம்பு முடியலன்னு வந்தாங்க சார். அபியூஷன் போடணும்னு சொன்னேன். கையில காசு இல்லைன்னு சொல்றாங்க. சரி ஓகே, அட்மிஷன் போடுங்க, என்ன சொல்ல வேணாம் நான் பார்த்துக்கிறேன். சீக்கிரமா இங்க க்ளீன் பண்ணுங்க. நம்மளுக்கு இன்னொரு இடமும் இருக்கு, அங்கே போக வேண்டியது இருக்கு. இங்க முடிச்சுட்டு நம்ம அங்க போனோம். ஓகேவா? என்ன இவங்க தனியா உட்காந்துட்டு இருக்காங்க? சரி என்னன்னு போய் கேட்போம். என்னம்மா ஆச்சு? தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? எனக்கு வீட்டுல பிரச்சனைமா, அதை சொல்றதுக்கும் அங்க யாரும் இல்லை. அதனாலதான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். சரி, என்ன உங்க மகளா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes, come in. சரி சார். நம்ம Hey, Prasad, I don't have a time, man. சார் இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. What is that? வெண்டாஸ் நாங்கள் கோட் பண்ண பில்ஸ் நீங்கள் அதிகமாக கோட் பண்ணிருக்கீங்க. Who operated? சார் நீங்கள் தான். Hey. See, Prasad, இது வேற யாருக்கும் தெரியுமா? நம்ம ரெண்டு பேர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது சார். உங்களை சொன்னால் தானே வேறு யாருக்கும் தெரியும். யாருக்கும் சொல்ல வேணாம், பார்த்துக்கலாம். சார் இதனால் நம்ம வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம்? Don't worry, man. I will take care, but don't share with others. சார் இதில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. ஜஸ்ட் கோட் பண்ண பில்ஸில் நீங்கள் அதிகமாக கோட் பண்ணியிருக்கீங்க. இதனால் நம்ம வேலைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா சார்? Prasad, come to my cabin. Yeah, please. Prasad, ஸோ நான் திங்க் பண்ணேன், இது தப்பு, இது பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் கரெக்டான ப்ராப்பர் பில் எதுவோ அதையே சேங்ஷன் பண்ணுங்கள், நான் திருப்பி அப்ரூவ் பண்ணுறேன். ஓகே சார். இதை நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, இட்ஸ் ராங். சார் ஸோ அதை மாற்றி கொண்டு வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் சார். நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட படித்தோம் சார். அப்படி இருக்கோம். சரி உள்ளே வாங்க. உள்ள ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க, உள்ளார உள்ளார வா. பசங்களா எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். நீங்க கூட ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். அதனால உங்களை பார்த்து அது மட்டும் இல்ல சார், எங்க எல்லாருக்கும் ரோல் மாடல் நீங்க தான். நீங்க நான் ஸ்கூல்ல தனிமையா உட்காந்து இருக்கும்போது நீங்க ஆறுதலா நல்லா பேசுறீங்களே, நீங்க அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் சார். ஒரு சோஷியல் ஒர்க் உமனா இருக்கேன் சார். நானும் ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு பையனோட காசு திருட்டேன். அன்னைக்கு அதை தப்பு நீங்க உணர்த்துனீங்க. நீ என் தொழில நான் எந்த தவறும் செய்யாம நேர்மையா இருக்கிறேன். போர்ட்ல நீங்க உண்மை நேர்த்து போடுறப்போ உண்மை அந்த மட்டும் என்ன ஆயிட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நெக்கில் பண்ணேன். ஆனா எனக்கு அது உண்மை கொண்டு நீங்க சொன்ன அந்த வார்த்தைகள் தான் என் லைஃப்ல பிரதிபலிச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் உங்கள் கிளாஸில் ரொம்ப கலாய்ச்சிருக்கேன். ஒரு நாள் நான் சாப்பாடு இல்லாதப்போ நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் டாக்டராக இருக்கேன், நிறைய பேஷண்ட் வராங்க காசு இல்லாமல். அவங்களுக்குலாம் நான் இன்னைக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறது கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. இந்த மகிமை எல்லாம் கர்த்தருக்கு மட்டும்தான்.
அவர் மகிமை எப்பொழுதும் உங்களோடு இருக்கட்டும். அதற்காக நாம் ஜெபிக்கிறோம். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மத்தேயு 5 அதிகாரம் 16 வசனம்.